ஹாய் கைஸ், வெல்கம் டு சாண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியாக காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு ஆஃப் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் சாப் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி வெங்காயம் தக்காளியும் ரெண்டும் சேர்த்து வதங்கி வரணும். அதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா தொக்கு பதத்துக்கு வெந்து வந்துடும் வெங்காயம் தக்காளியும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி வதக்கிக்கணும். மசாலா ஆட் பண்ண உடனே ஃப்ளேமை லோவில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது மசாலா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பிரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா நல்லா கோட் ஆகும் காலிஃப்ளவரில். இப்போது காலிஃப்ளவர் வேகிறதுக்கு மட்டும் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விடுறேன். இப்போது காலிஃப்ளவர் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 சில் தேங்காய், கொஞ்சம் முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வதங்கி இருக்க காலிஃப்ளவரில் அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடலாம். நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும், அதுதான் கரெக்டான அளவு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் புதினா இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்டியாக காலிஃப்ளவர் குருமா ரெடி. இதை செஞ்சு பாருங்கள்.